ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். ஸோ கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே அரைச்சது அப்படின்னா நல்ல காட்டமாகவும் நல்ல அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த காயோட நல்லா சேர்ந்துடும். குழந்தைங்களுக்கு கோவக்காய் அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கிறிஸ்பியாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால பிள்ளைங்க வந்து நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கோவக்காய்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? நாங்கள் வந்து ரெகுலராக கோவக்காய் வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துப்போம். சில டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். சில நேரம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெய் காய் மாதிரி பொரிச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி கோவைக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு கொஞ்சோண்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மொத்தமாக போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சரியாகவே வேகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் மொறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணலாம். இல்லை மீடியமாக போதும், பாதி வெந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் பாதி வந்து வேக வைக்கலாம். நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இதை வறுத்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஃபைனலாக எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இது 3ஐயுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம தூவி விட்டு ஃபைனலாக அந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணால் தான் பசங்க வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க. அது அழகாக இருக்கிறத பார்த்தே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நைட்டு வீட்டில் வந்து டின்னர் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம கடைக்கு ராமநாதபுரத்துலேருந்து 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க 1-2 கிஃப்ட்டு வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஓசூர்லேருந்து வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு மூணாரை சுற்றி பார்க்க வரும்போது கண்டிப்பாக அக்காவை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தேடி வந்து பார்த்துட்டு நம்ம கடையில் கட்டாயமாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நான் சொன்ன விலையிலேருந்து 10 ரூபா கூட குறைக்காமல் பரவாயில்லக்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்ன விலைக்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காசு பணம் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு இந்த சோஷியல் மீடியா வச்சு எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான். ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.